அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் அதிரடி நீக்கம். எடப்பாடி செய்த நாசவேலை. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேரிடி. கூட்டணி பலமானால் விஜயே முதல்வர். அதிரடியான சர்வே. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கையா சில நிர்வாகிகளை நீக்கியிருக்கார். கட்சியின் கொள்கைகளுக்கு எதிராக செயல்பட்டதால வடசென்னை மாவட்ட நிர்வாகிகள் நீக்கப்பட்டு புதியவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதங்களே உள்ள நிலையில் தற்போதைய தமிழக அரசியல் களம் சூடு பிடிக்கப்பட்டிருக்கு. அதிமுக பாஜக இருவரும் கூட்டணி அமைத்திருக்க நிலையில் இதில் வேறு எந்த கட்சி இணைய போகிறது? அதேபோல தமிழக அரசியல் களத்தை அதிர வைத்து வரும் விஜயின் தாவேகா கட்சியில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதில் தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரம் காட்டி வராராம். இதற்காக பாஜகவோடு சேர்ந்து பல்வேறு வியூகங்களை வகுத்து இருக்கிறாராம். இந்நிலையில் தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுகவில் இருந்து நிர்வாகிகள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்க அறிக்கையில் கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாகவும் கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தாலும் வடசென்னை தெற்கு மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் பாசறை இளம் பெண்கள் பாசறை செயலாளர் லண்டன் வெங்கடேஷ், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி முன்னாள் செயலாளர் விசு என்கிற விசுவாசி நீக்கப்பட்டிருக்கார். மேலும் துறைமுகம் கிழக்கு பகுதி இளைஞர் பாசறை ஏ கலையரசு ஆகியோர் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கார்கள். கழகத்தினர் யாரும் இவர்களுடன் எவ்வித தொடர்பும் கொள்ளக்கூடாது. எழும்பூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஏ சம்பத்குமார், பகுதி மகளிர் செயலாளர் அணி எம் இளவரசி, பகுதி மாணவர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வன், பொதுக்குழு உறுப்பினர் புரசை கிருஷ்ணன் ஆகியோர் முதல் அவரது பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்படுகின்றனர். வடசென்னை தெற்கு மாவட்டம் எழும்பூர் மேற்கு பகுதி செயலாளர் பொறுப்பில் புரசை எம் கிருஷ்ணன் இன்று முதல் நியமிக்கப்படுகிறார் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அனைவரையும் நீக்கியிருந்தார். தொடர்ந்து செங்கோட்டையன் கட்சியிலிருந்து வெளியேறி தாவேகாவில் ஐக்கியமானார். அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்தில் OPS, டிடிவி, சசிகலா போன்ற மிக முக்கிய தலைகளை அதிமுகவிலிருந்து வெளியேற்றியிருந்தார். இதுதான் அதிமுகவுக்கு மிக பெரும் அடியாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது அடியாக பிஜேபியை அதிமுகவில் சேர்த்ததுதான் அதிமுகவின் அழிவு காலம் ஆரம்பமானது போல தற்போது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை. எடப்பாடியிடம் அதிக தொகுதிகள் கேட்டு பியூஷ் கோயல், அமித்ஷா போன்றோர் தொடர்ந்து நச்சரிப்பது, இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். மேலும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமும் இதே சூழ்நிலை நீடிக்குமானால் தேர்தல் முடிவுகள் தொங்கு சட்டசபையில் முடியும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். அப்படி நிகழ்ந்தால் அதிமுக, தாவேகா ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கலாம். தமிழக தேர்தல் களத்தில் நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகா மிக வேகமாக முந்திக் கொண்டு செல்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் தாவேகா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டது 2ஆம் இடத்தை பிடிக்கும். அதே வேளையில் விஜய் யாருடனாவது பலமான கூட்டணி அமைத்தா முதல்வர் பதவியை எட்டுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளதா பரபரப்பு தகவல் வெளியாகியிருக்கு. புதிய கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் பல எதிர்ப்புக்கு இடையே தனது அரசியல் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். தாவேகாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், மதிமுகவின் முன்னாள் 2ஆம் கட்ட தலைவர் நாஞ்சில் சம்பத் போன்றோர் இணைந்த பிறகு கட்சி மேலும் சூடு பிடித்திருக்கு. தற்போது விஜய் ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம் பரபரப்பு கூட்டங்களை நடத்தி வராங்க. தாவேகா காங்கிரஸோட கூட்டணி சேரலாம் என்று முடிவு செய்யப்பட்டு வருதாம். இதற்கிடையே தாவேகா தொடங்கிய புதிதில் அந்த கட்சிக்கு 15% வாக்குகள் மட்டுமே இருப்பதாக கருத்துகள் வெளியானது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக வெளிவந்த கருத்து கணிப்பில் தாவேகாவுக்கு 20% வாக்குகள் இருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் தனக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து 10 பேர் கொண்ட ஒரு குழுவை நடிகர் விஜய் நியமித்தாராம்.
அந்த குழுவினர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்தின் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது, வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது என ஆய்வு நடத்தினாங்களாம். இந்த ஆய்வில் ஒரு கட்டமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு 104 இடங்களை பெற்று முதலிடம் வகிக்கும். அதேவேளை தாவேகா 74 இடங்களை கைப்பற்றி 2ஆம் இடத்திலும், அதிமுக 56 இடங்களை பெற்று 3ஆம் இடம் பிடிக்கும் என சர்வே தெரிய வந்திருக்கு. தாவேகா நடத்திய சர்வே தொடர்பாக இந்தியா டுடே ஊடகம் ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டிருக்கு. அதன் சுமார் 40,500 பேரிடம் நடத்தப்பட்ட சர்வேவில் திமுகவுக்கு 32.9% ஆதரவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 31.7% தாவேகாவுக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரையில் 27.3% தான் ஆதரவு பெற்றிருக்கு. மற்ற கட்சிகள் 8.1% ஆதரவு பெற்று இருக்கு. செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, புதுக்கோட்டை, தருமபுரி, மதுரை, தென்காசி, திருப்பத்தூர், தூத்துக்குடி, திருவாரூர், திருவள்ளூர், கடலூர் மாவட்டங்களில் தாவேகாவுக்கு அதிகமான அளவு வாக்குகள் கிடைக்கும் என தெரிய வந்திருக்கு. நடிகர் விஜய் தொடங்கிய தாவேகாவுக்கு முதற்கட்ட தேர்தலிலே தமிழகத்தின் மிக பெரும் இயக்கமான அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடம் பெறுவதும் 74 இடங்களுக்கு மேலே வெற்றி வாய்ப்பு இருப்பதும் மிக பெரும் சாதனையாக இருக்கும் என அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றாங்க. இதன் மூலம் தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர்களும் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசம்தான் வெற்றி பெறுவார்கள் என்பது தெரிகிறது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதமும் இதே சூழ்நிலை நீடிக்குமானால் தேர்தல் முடிவுகள் தொங்கு சட்டசபையில் முடியும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றாங்க. அப்படி நிகழ்ந்தால் அதிமுக, தாவேகா ஆகிய இருவரும் ஒருங்கிணைய வாய்ப்பு இருப்பதாகவும் இதன் மூலம் அவர்கள் ஆட்சியை பிடிக்கலாம். அதேவேளை திமுக யாருடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கான சூழ்நிலை இல்லாததால் அந்த கட்சி பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றாங்க.